ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நல்ல சத்தான சுவையான கோதுமை ரவை புட்டு எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த புட்டு செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை நம்ம வானலியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கணும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரவை வந்து நல்லா சூடு ஆறட்டுங்க. பெரிய ரவை எடுத்தாலும் சரி, சின்ன ரவை எடுத்தாலும் சரி, இந்த ரவையை ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பெரிய மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. ரவை நல்லா ஆறுனதும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ ரவையை நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூடவே வாசனைக்கு 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏலக்காய் தூளாக இருந்தால் நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் இல்லைன்னா ரவையை அரைக்கும் போதே 3 ஏலக்காவை சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ வந்து ஒரு 10 செகண்டுக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். ரவை வந்து ரொம்ப பவுடர் ஆகாது, லைட்டாக குறக்குறன்னு தான் இருக்கும். இப்போ அந்த ரவையை நம்ம அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுட்டு நம்ம ரவை எந்த கப்பில் அளந்து எடுத்தோமோ அதே கப்லேயே 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும். ரொம்ப தண்ணி கொதிக்க தேவையில்லை, நல்லா சூடானா போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க ரவையில் நம்ம கொதிக்க வச்சிருக்க தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணி கலந்து விட்டிங்கன்னா நல்லா பொல பொலன்னு கலந்தெடுக்க முடியும். இப்போ அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ரவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம நல்ல சுடு தண்ணி ஊற்றி இது வந்து நல்லா கலந்து விடும்போது ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும். புட்டு நம்ம சாப்பிடும்போதும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படி இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இப்போ பாருங்கள், நான் எல்லா தண்ணியுமே மொத்தமாக சேர்த்துட்டேன். நம்ம வந்து 1 கப் கோதுமை ரவை எடுத்தோம்னா அதுக்கு 1.25 கப் அளவு தண்ணி வந்து சரியாக இருக்கும். இப்போ எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லா ரவையிலையும் தண்ணி நல்லா பட்டிருக்க மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ரவையில் நல்லா ஒன்று சேர்த்து விட்டுட்டு இதை நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷமாவது ரவை வந்து ஊறணும். அப்போ தான் புட்டு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ரவை நல்லா ஊறட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரவை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வைக்கலாம். இப்போ ரவை நல்லா ஊறி வந்திருக்கும். ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி நல்லா பொல பொலன்னு ரவையை உதுத்து விட்டுக்கோங்க. கட்டி கட்டியாக இல்லாத மாதிரி நல்லா பொல பொலன்னு இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. இது அப்படியே கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது அவ்வளவா நல்லா இருக்காது. அதனால நல்லா வந்து பொல்ல பொல்லுன்னு நல்லா அந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா உதுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இட்லி துணியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு ஒட்டை பிழிஞ்சிட்டு இட்லி தட்டில் போட்டுட்டு இப்போ அதுக்கு மேலே நம்ம கலந்து வச்சுருக்க கோதுமை ரவையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி தனித்தனியாக சேர்த்துருங்க. மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பரப்பி விட்ட மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். கோதுமை ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சுக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கோதுமை ரவை நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அப்படியே அந்த சூட்டோடு எடுத்து அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த புட்டு வெந்துருச்சுன்னா நல்ல வாசனை வரும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லை வந்து வெல்லம் பொடி பண்ண வெல்லம் சேர்த்துக்கலாம், இல்லை சக்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்புக்கு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த சூட்லேயே நெய்யோடைய மனம் சூப்பராக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா சூடாக சேவ் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் கோதுமை ரவை புட்டை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.